வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் பத்திக் பிரிண்டட் பாந்தினி காட்டன் சாரீஸ். சூப்பர் சாஃப்டாக, ரொம்பவே லைட் வெயிட்டாக, இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே இதமாக இருக்கக்கூடிய சேலைகள் வித் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க. மல்மல் காட்டன் எப்படி சாஃப்ட்னஸ் இருக்கும் அதே சாஃப்ட்னஸ் இதுலேயும் இருக்கும். இந்த 7 அந்த டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் சுபோரி டிசைன். முடிச்சு மாதிரி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா சாயத்துக்குள்ளே முக்கி எடுத்துட்டு அந்த முடிச்சை பிரித்து விட்டோன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இதோட ஸ்பெஷல் அதுதான். அதில் வர அந்த பிரிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி மெத்தடில் பண்ணுறது தான். பல்லுவில் வந்துட்டு இந்த டிசைன் நீங்கள் பார்க்குறீங்களா, அது பெருசாக இருக்கும். இதில் பல்லு டிசைன் காட்டலை, இதுக்கு முன்னாடி கொடுத்த சேலைகளை காட்டியிருக்கோம், அதில் கூட பார்த்துக்கோங்க. இந்த கொடுத்துருக்க அந்த குட்டி குட்டி டிசைன் பெருசாக அப்படியே உங்களுக்கு ஷேடாக வரும். ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ். ரொம்பவே வெயிலுக்கு கட்டினீங்கன்னா, கிச்சனெல்லாம் 2 வேலை செஞ்சிங்கன்னா, இந்த டெய்லி சேலை கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த சேலைகள் கட்டினீங்கன்னா வியர்வையை உறிஞ்சிரும், ஸ்கின் இச்சிங் இருக்காது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மகிட்ட வர சேலைகள் இந்த செட்டிநாடு காட்டன் சேலைகள் எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ். ஒரிஜினல் பருத்தி பஞ்சில், முதல் தரமான பருத்தி பஞ்சில் நூல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்ற எல்லா இடங்கள்லையுமே நூலில் இருந்து தான் சேலைகள் ஆரம்பிப்பாங்க. நம்ம செட்டிநாடு சேலைகள் மட்டும் பருத்தி பஞ்சிலேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலும். செட்டிநாடு காட்டன் சாரி இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கிறது காரணம் இதோட தனித்துவமும் சிறப்பும் தான். நம்ம ஊரோட அடையாளம், பெருமை, இது எல்லாமே எங்கள் ஊர் சேலைகள். நாங்கள் பாரம்பரியமாக கட்டி, எங்கள் முன்னோர்கள் எல்லாருமே நாங்கள் பரம்பரையாக கட்டிட்டு நாங்கள் இன்னமும் கட்டிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த சேலைகளை. அந்த தைரியத்தில் தான் உங்களுக்கு அங்கே உறுதியாக நான் சொல்கிறேன். இது எல்லாமே நல்லாயிருக்கும், சாயம் போகாது, லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்க வியர் பண்ணலாம். உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கட்டிக்கலாம், சிங்கிள் ஃபீட்டில் கட்டிக்கலாம். எப்படி கட்டினாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, நீட்டாக, அழகாக இருக்கும். சேலைகள் நார்மல் வாஷ் தாராளமாக மிஷின்லையும் போட்டு எடுக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு 1 பார் ஷாம்பில் ஒரு 1/2 பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். காட்டன் சேலைகள் மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணி எடுத்து நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். கஞ்சி போட தெரியுன்றவங்க வீட்டிலேயே கஞ்சி போட்டுக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்குது. அப்படி ஸ்டார்ச் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணி கட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் எப்படி வாங்கினீங்களோ அதே ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குற சேலைகளும் மிஸ் ஆயிரும், நாங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸும் மிஸ் ஆயிரும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சேலையாக பொறுமையாக பாருங்கள். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சேலைகள் மட்டும் 700 ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் வித் ப்ளவுஸ். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் எங்கள் வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போடு
பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைன் சேஃப்டியான தளம் கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஜிபேயில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுலேருந்து, அமௌண்ட் செக் பண்ணதுலேருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணி அதில் கரெக்டாக ஐடி பார்த்து, அக்கௌண்ட் நம்பர்லாம் பார்த்து அப்புறமா தான் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறோம், புதுசாக நீங்கள் வேறு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம தெரியாமல் பண்ணுவோம், சரி நல்லா இருக்குது இதை வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் நீங்கள் தனியாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரோட ஹெல்ப்போடு தான் நீங்கள் பண்ணணும். பண்ண தெரிஞ்சவங்க ஹெல்ப்போட. எங்ககிட்ட சேலைகள் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி நாங்கள் பிரிச்சுட்டோங்க பரவாயில்ல சொல்லி ஓகே பண்ணுறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரர்கிட்ட அந்த ஓப்பன் வீடியோ இருந்தால் தான் நான் கேட்க முடியும். ஏன்னா இதை ஆன்லைன் நம்ப மாட்டாங்க யாரும் உங்களை. அதுக்காக தான் சொல்கிறோம் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். ஏன்னா எங்களையும் ஸ்கேம் பண்ணுவாங்க. வேறு சேலையை மாற்றி வச்சு இது பாருங்க இந்த மாதிரி சும்மாவே சொல்லுவாங்க. டேமேஜ் பண்ணிவிட்டு டேமேஜ் இருக்காது அந்த சேலையில். ஆனால் இவங்க ஏதாவது பண்ணிவிட்டு டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க, ப்ளவுஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, வேறு கலர் மாறி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்சலுக்குள்ளே வேறு சேலையை வச்சு காட்டுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் நாங்கள் சொல்கிறோம். எங்ககிட்ட சேலைகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்களோ சொல்லலையோ பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் திருப்பி எங்ககிட்ட ஏதாவது நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்சலை பிரித்து எடுக்கிற அந்த வீடியோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரைஸ் பண்ண முடியும். பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும்? பார்சலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு சில சேலைகளுக்கு கவர் இருக்காது. அதனால் நீங்கள் கவனமாக மேலே இருக்கிற கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் கையாலேயே அந்த கவர்லாம் கிழிச்சு அந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா சேலையை அப்போவே ஃபுல்லாக வெளியில் எடுத்து ஃபுல் செக் பண்ணிடணும். இது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகணும். பார்சல் கவர் அந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே எப்படி ஃபுல்லாக நல்லா காமிச்சு எடுத்து வச்சுக்கோங்க.